ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெஸ்கஃபனி கேம் சேனல். மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சிஎஸ் ப்ளே பண்ண போகிறோம். பிஆரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அடித்தாச்சு. அந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, மாஸ்டர் கடைசியில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து போட்டிருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி போயிருப்பேன். அதனால தான் அது எனக்கு டென்ஷன் ஆகிருக்கும். அதாவது பாயிண்ட் கம்மியாக எடுத்துப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. கில்லு வந்து ஒரு 5 கில்லு ஒரு 6 கில்லு தான் அடிச்சிருப்பேன். அதனால் அதெல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, நம்ம சிஎஸ் மறுபடியும் புஷ் பண்ண, சிஎஸும் எப்படி இருந்தாலும் குறைச்சி விட்டுட்டாங்க. அதனால் வந்து சிஎஸ்ஸே போட்டோம். அது சிஎஸ்க்கு வந்தாச்சு. இனிமேல் இதை தான் நம்ம போடுவோம். எங்கே இந்த தம்பி வந்திருக்கான்ல, லியோ, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா நம்ம குரூப்பில். அவன் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர் ஐடி தான் வச்சுருந்தான். அதாவது அவன் ஐடியை களவாண்டுட்டாங்க திட்டு பசங்க. அதனால் வந்து தம்பி வந்து நான் தான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் ஐடி கேட்டு வாங்கி விளாண்டுருந்தானே. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தா. அதனால் என்ன பண்ணிட்டா, டே நீயே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி சொந்தமாக விளையாட. அவன் பாட் ஐடியா இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தான் மக்களே. அதனால தான் இவனுக்கு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ராக்லி மேடி ஒவ்வொருத்தனாக வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் பையன் என்ன பண்ணா, சரி அவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டான். அதுலேயும் பேரை பார்த்தீங்களா, லியோ அந்த மாதிரி வச்சுருக்கான். இது பேக்கரி கடை ஓனர், ஃபேக்ட்ரி, இது பேக்கரி தானே? ஆமாம், பேக்கரி தான். லியோ அப்படின்றவர் தான் அவர். அவனும் நம்ம பையன்தான். மேடி ராக்லி எல்லாம் வந்துட்டானு உள்ளே. இப்போ வந்துட்டு என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. இவனை நம்பி நானும் உள்ளே வந்துட்டேன். தனியாக விட்டு போய் விளையாடவும் மனசு இல்லையா? பத்தாத்துக்கு இவனுங்க வந்து என்ன சொல்லணும், வாயா நான் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. சரி, குரூப்பில் ஒரு மெசேஜை போட்டு விட்டு வாங்கடா அப்படின்னா ஆன்லைன் வந்துடுவானுவ. இது வேறு அப்பப்போ ஸ்டெக் ஆகுது. சரி, ஃபயர் பட்டன் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதாவது அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மொபைலில் வந்து டிஸ்பிளே இது, அதாவது டிஸ்பிளேன்ற பாருங்கள், இது டெம்பர் வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், டிச்கோல் இருக்கேன். விழுந்துருச்சு, அழகாக விழுந்து பார்த்தீங்களா? அப்போ அந்த ஃபயர் பட்டன் அங்கேயே இருக்கட்டும், நல்லா ட்ராக் ஆகுது. பாரா மக்களே, சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டானுங்க. யாருங்க சிட்டா பறந்து அப்படி சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டான். இந்த நாயை நான் அடிக்கலான்னு பார்ப்பேன், எங்கே இருறா ஓடறா. அவன் ஏன் கில்லே விடமாட்டான். இருறா அடிச்சிடாதரா. அடா பாவி டே, டேமேஜ் துரத்தி எகிரி வந்து கொடுக்குறேன். 150 போணுச்சா 100 போணுச்சா, பரவாயில்ல, எவ்வளோ போனேன் என்ன, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தான். அதாவது மேடிக்கு வந்து ஒரு லைக் வந்திருக்கு, அதை போட்டு விட்ருவோம். வேறு என்ன, அப்படியே வெற்றிகரமாக ஒரு ரவுண்ட். நம்ம ஒரு ஹெட் ஷாட் அடித்ததுக்குள்ளே, ஒரு ஹெட் ஷாட்டில் அதாவது ஒரே வெட்டு 2 துண்டுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு அடி தான் அடித்தோம், 3 பேர் டவுன் ஆகிட்டோம். அது அவனுக்கு அடிச்சது. பட் இருந்தாலும் எப்படியே ஸ்குவாடை டக்குன்னு முடிச்சு விட்டோம்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டு உள்ள வந்துட்டு கலாரி மேப் தானே. விஆர்னால் வந்து நம்ம கொஞ்சம் ஒருத்தன் மெசேஜ் வந்துக்கிட்டு, சரி என்னது கலாரி மேப்பு தானே. பிஆர்னா கூட இங்கே ஒருத்தன் வரான். அவனுக்கு ஒரு ஈரு ஆஃப்லைனா பாட் மாதிரி நிற்கிறான். இங்கே மேலே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, டேமேஜ்மா அப்படி 38 58 48 ஏதோ போணுச்சு டவுன் ஆகிட்டான். இப்போ மேலே ஏறி கட்டி, ஐயோ இந்த ரிவே பட்டாங்க விடமாட்டேன். எங்கடா இருக்கு வேண்டாம், பின்னாடி அடிக்கிறோம். என்னடா இந்த க்ளோல் போட்டு வரேன். நீங்கங்களா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? டேய் யாரா நீங்கள் மக்களே, நம்மளை விட இன்றைக்கி பரவாயில்ல, ஒரு உற்சாகத்தில் தான் நம்மளை கூப்பிட்ருக்கானோ, உள்ளே வானே அப்படின்னு ஒரு அழுத்தமாக கூப்பிட்டானுவ. நம்மளும் உள்ளே நம்பி வந்தோம், என்ன தானே பண்ணி கிழிக்க போகிறானுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களே அடிக்கிறானுங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? எப்படி பார்த்தாலும் அந்த எம்ன்ற ஒரு இது இனிஷியல் வந்து நம்ம மண்டை மேலே மட்டும்தான் இருக்கும், வேறு அந்த மண்டையும் போகாது. அது ஒரு ராசி பலன்லாம் இல்லை, ஒரு இது லக்குலாம் இல்லை. நம்ம போய் எல்லாத்தையும் பக்குன்னு குத்துறோம், இல்லை மேலே ஏறி நீடு தூக்கி போட்டுருவோம். இருங்க, எவனா டவுன், ஒருத்தன் டவுன் இந்த வரேன். இங்கிட்டு ஒருத்தன் வரான் பாருங்க, அவன் அடிக்க 2 இந்த 3 அடி பொலிர்னு இன்னொருத்தன். அவன் ஒருத்தன் மட்டும் என்கிட்ட குத்துறோம் அடி, நான் அடிச்சே ஏசுறா. இருங்க, முதல்ல கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 1 எங்கடா போயிட்டா, இந்த 2 இந்த 3, அந்த ஒருத்தன் எங்கே போயிட்டான்னு தெரியல. அவன் அடிச்ச ஏசி எங்கடா இருக்க? இருறா வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 1 நிமிஷம் மெடிக்கிட்டு போட்டு விட்டுருந்துறான். மெடிக்கிட்டே ரிப்பேர் கிட்டே எல்லாத்தையும் போட்டு கிடுக்குதா. இங்கே வரான் நில்றா. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, அவன் இவனுங்க தீவிரமாக தேடுறானுங்க மக்களை, எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் விட்ருவோமா? 3 பேர்த்த அப்படி முறைச்சிக்கிட்டு முக்கிட்டு அடிக்கிறோம். அவன் 3 பேர்த்த ஒருத்தனை விட முடியுமா? மனசு கேட்கல, அதனால தான் நம்மளே போட்டு தள்ளியாச்சு. ஏன் அது மனசு கேட்கலாம் இல்லை, இவனுக்கு போய் நம்ம 3 பேர்த்த கஷ்டப்பட்டு அடிப்போம், மூச்சு வாங்க 3 பேர்த்த அடிப்போம். இவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போய்ட்டோன்னு திட்டிருந்தேன். அந்த ஒருத்தவன் தானே இருக்கிறான், அவனே நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோன்னா வந்துட்டோம், ஈனு கிள்ளி எடுத்துகிட்டு போய்டுவானோ. அதை அவன் விட்டு குத்துட்டு
அடித்தா எய்ஸ் இங்கே ஒருத்தன் நிற்கிற மாதிரி என்னடா நல்றா ஐயோ ஸ்குவாடு நீடு போட்டான் இந்த நீடு போட்டான் இருபது டேமேஜ் போயிடுச்சு. இருங்க போயிட்டு மெடிக்கிட்டு போட்டு நான் ஒரு நீடு போட்டு வந்துடுவேன். ஏன்னா அது இருக்குதுல்ல நம்ம அப்படியே ஒரு இது அது என்னது போன் ஃபயரை போட்டு மெடிக்கிட்டு போட்டு என்னடா அதுக்குள்ளே 2 பேர் டவுன் டே இருக்குடா அதுக்குள்ளே முடிச்சு விட்டுறாதீங்கடா. இப்போ தான்டா பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். அடப்பா எங்கே ஒருத்தன் மெடிக்கிட்டு போகிறான். ஒருத்தன் வரேன் இருங்க. ஐயோ எவனாச்சும் வந்துடுவானா? வந்துட்டான் நீடு போடுறானோ இதை போடுறானோ அதை போடுறானோ எதையோ போடுறானோ. ராக்கிலி ப்ரோ என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. மூச்சு விடாமல் கத்துறாடி. எவனாச்சும் பிடிச்சி அடிச்சிருக்கடா டே. பரவாயில்ல எங்கடா ஒன்றே அடிச்சாமல் பாருங்க. அடிச்சுட்டு ஒரு க்ளோல் போட்டாமல் பாருங்க. இப்போ 2 பவர் போட்டான்டா. எவன்டா அவன் இந்த ரெட்டு முட்டையை ஆடுறா போச்சு. பின்னாடி இருந்தால் அப்படி ஒரு ஏற்றனா பாருங்க. மூடிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் செத்து போயிட்டான் தம்பி பாவம். சே தம்பி ஆக்சுவலாக என்ன மாதிரி இருங்க நானும் ஒரு ஸ்குவாட் முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. டேய் நான் ஐஸ் அடித்த மாதிரி நீ அட்றான்ருப்பேன். ஆனால் தம்பி ஆனால் பையனுக்கு நம்ம அளவுக்குலாம் டேலண்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அந்த இதில் வரும்ல. நல்ல குடும்பத்தில் பிறந்த யாரும் ஆம்பளைங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, இந்த டைலாக் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். யாரா டேய் அடிச்சுட்டே இருக்கும்போது க்ளோல் போடுறான் பாருங்கள். இருங்க க்ளோல் வேறு உடையிறணும். நம்ம ஒரு க்ளோல் டீசெண்டாக போட்டு நீடு இருந்தால் குப்புன்னு போடலாம். இது கிட்ட போய் போட்டுக்கலாம். இங்கே வேறு அவன் போட்டாங்க. இருங்க சேஃப்டியாக உட்காந்து இங்கேருந்து போட்டு அங்கே நிற்கிறான் பாருங்கள். இருங்கடா கொஞ்சம் டவுனு வரேன் இந்தா வரேன் ஐயோ 2 பேர் இருக்கும் 3 பேர் இருக்கும். ஒருத்தன் டவுன் இருங்க டே ரிவே பண்ணுறேன் பவர் போடுறான். அதே தான்டா எங்கடா அவனை தேடுறான். அவனை விடறா எவன்டா டவுன் பண்ணுறது. அதுக்குள்ளே சொல்கிற விஷயத்தில் செய்ய மாட்டேறீங்கடா. சொல்லாத விஷயத்தாண்டா செய்கிறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அவங்க ஒருத்தன் நீடில் டவுனு அப்புறம் அந்த நக்கீழே குச்சி இந்தாண்ட ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். இவனை அடிங்க 2 கில்லு. அவன் மேலே ஒருத்தன் இங்கே ஒருத்தவனா இருக்கான். நம்ம ஸ்கோப் போட்டு அடிப்பாருங்க. கில்லு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவனுக்கு என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. ஏதோ அலமோதிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் டவுனு 2 பேர் டவுன். இன்னும் ஒருத்தன் அந்த பேலன்ஸ் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு கிடைச்சானா நல்லாயிருக்கும். தம்பி எங்கேப்பா இருக்க வெளியே வாப்பா கொஞ்சம் ஒன்று முடிச்சிட்டானோ. இப்படியே வெற்றிகரமாக போய் அடிச்சிட்டோம். பரவாயில்ல இந்த மேட்ச்சில் வந்ததுக்கு ஒரு ஏஸ் அடித்தோம். நல்லா மாசா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.